ஹalleluya praise the lord. மறுபடியுமாக IVBS 2026க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். IVBS 2026 ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் IVBS 2026. இந்த VBS பேர் IVBS, இம்பாக்ட் VBS, தாக்கத்தை ஏற்படுத்த போகுது. முதல்ல நம்மள தாக்கும், அப்புறம் நம்ம பிள்ளைங்களை. சரிங்களா? ஆமென். இப்ப பாருங்க, யார் லேட்டா வர்றாங்களோ அவங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஆமா, லேட்டா வரவங்க நீங்க கட்ட மேல நடக்க போறீங்க. மியூசிக் அப்ப லேட்டா யார் வராங்களோ கட்ட போட்டுருவோம். மியூசிக் வாசிக்கும் போது அது கட்ட மேல நடக்கணும், கீழே நடக்கூடாது. இன்னும் எவ்வளவு கட்ட இருக்கோ தள்ளி தள்ளி தூரம் போடலாம். நான் பசங்களை போட சொல்றேன், கட்ட. ஹalleluya. குரூப் 1 எந்த குரூப் ஃபுல்லா உட்கார்ந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். குரூப் 5 தான் ஃபுல்லா எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு கை தட்டலாமா? குரூப் 5 குரூப் 3 குரூப் 3 மாறிடுச்சே நம்பர். குரூப் 4, குரூப் 5, குரூப் 4, குரூப் 3, குரூப் 1, குரூப் 2. நீங்க குரூப் 3. சரிங்களா? IVBS 2026, IVBS 2026 ஜீவ தண்ணீர், ஜீவ தண்ணீர் IVBS 2026, IVBS 2026 முதல் நாள். நீங்க புக் பார்த்து கூட சொல்லலாம். முதல் நாள் தலைப்பு தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். இரண்டாவது நாள் புத்துணர்ச்சி கொடுக்கும் ஜீவ தண்ணீர். 4 வளர்ச்சியை கொடுக்கும் ஜீவ தண்ணீர். 5 வெரி குட். இப்ப கதாபாத்திரத்துக்கு போறோம். ஃபர்ஸ்ட் நாள் தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். 38 வருஷமா வியாதியா இருந்தவன். நாள் 2 புத்துணர்ச்சி அலங்கார வாசல்ல இருக்க முடவன். 3வது நாள் குஷ்டரோகி. 3வது தலைப்பு சுகமளிக்கும். 4வது வளர்ச்சியை கொடுக்கும் ஜீவத்தை. யார் கதாபாத்திரம்? 12 சீஷர்கள். கஷ்டமானது அவங்களுக்கு. 5வது செழுமையை கொடுக்கும் ஜீவ தண்ணீர். யார் அது கதாபாத்திரம்? கானாவூர் கல்யாணம். வேற எனக்கு ஒரு ராகத்தோட கானாவூர் கல்யாணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ஆரம்பிக்கலாமா? இப்ப நம்ம பாடல் பாட போறோம். கொண்டாட்டம். அப்புறம் வேற என்ன பாட்டு கத்துக்கிட்டோம் நம்ம? செல்லுப்பூச்சி. 3வது புதிய புதிய பலன். 4வது ஒரு புது பாடல் கத்துக்க போறோம். மீதியெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் நமக்கு டைம் இருக்கு. 4வது பாட்டு கத்துக்கிட்டு மற்ற பெர்ஃபார்மன்ஸுக்கு போறோம். மற்ற செஷன் முடிச்சு 3:30க்கு முடிக்க போறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஜாய்ஸ் கையில கொடுக்க போறோம். பாடல் மட்டும் பாட போறோம். எல்லாரும் ஒண்ணு ஆக்ஷன் பண்ணலாம்.
இப்போ நம்ம எல்லாரும் ஒரு புது பாட்டை கத்துக்க போறோம். லிரிக்ஸ் ஸ்கிரீன்ல வரும், பார்த்து எல்லாரும் பாடலாம். எல்லாரும் கைகளை தட்டலாமா? எல்லாரும் கைகளை தட்டலாம்.
ப்ரிப்ரேஷன்ஸ்க்கு நேராக கடந்து போகிறோம். ஒரு குரூப் ரெடியாக இருக்கீங்க நம்புகிறேன். 5 நிமிஷம் 2:30க்கு ஃபர்ஸ்ட் குரூப் மேலே வருவாங்க, வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் செகண்ட் குரூப்பு 10 மினிட்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொருத்தருக்கும். 15 மினிட்ஸுக்கு போகலாம். 15 மினிட்ஸ்க்கு போகலாம். கிரேஸ் டைம் 5 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் போகலாம். அவங்க டைம் பார்ப்பாங்க, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களோட அளவுகோல் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போகிறாங்க. 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் குரூப்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்க்கு எடுத்துக்கணுமோ எடுத்துக்கோங்க, நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் செகண்ட் அதை வாங்கிக்கிட்டோம் உங்ககிட்ட இருந்து. நிறைய இங்கே சொன்ன பெயிண்ட்ஸ்லாம் இருக்குது. 5 மினிட்ஸ் லாஸ்ட் ப்ரிப்ரேஷனுக்கு. ஃபர்ஸ்ட் குரூப் தான் ஃபஸ்ட்டு வர போகிறாங்க. சீக்கிரமாக பண்ணுங்க. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. 5 நிமிஷம். இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டேஜில் யாரும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. 5 மினிட்ஸ், லாஸ்ட் 5 மினிட்ஸ். மற்ற குரூப் வந்து மேலே பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க பேசவே கூடாது, மார்க் குறைஞ்சிட்டே இருக்கும்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். IVBS 2026, IVBS 2026 யார் அது வித்தியாசமா கத்துனதுன்னு பார்க்குறேன். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப்பை கைத்தட்டி வரவேற்கலாமா? ஃபர்ஸ்ட் குரூப் கைத்தட்டலாம். சூப்பர் சூப்பர், உற்சாகமா இருக்காங்களே. ஃபர்ஸ்ட் குரூப்பை கைத்தட்டி வரவேற்கலாம். வாங்க. அப்ப செகண்ட் குரூப்பை கைத்தட்டி வர. அப்ப ஃபிஃப்த் குரூப்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடியா இருக்காங்களா? செம்ம. அப்ப ஃபிஃப்த் குரூப்பை கைத்தட்டி கூப்பிடலாம் நம்ம. இதெல்லாம் ஃபிஃப்த் குரூப்பை கைத்தட்டி நல்ல கைகளை சத்தமா தட்டி ஃபிஃப்த் குரூப்பை கூப்பிட போறோம். வாங்க, என்ன பண்றாங்க பார்க்கலாம். எப்படி அவங்க கலக்கலா பண்ண போறாங்க. இங்க இப்போ உங்க டைம் முடிஞ்சிருச்சு. இனிமே ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. அம்மா, இவங்க ஜட்ஜஸ் அங்க உட்காந்துருக்காங்க. இந்த நேரத்தை நம்ம சீரியஸ் ஆக போறோம். ஹலோ ஹலோ ஜட்ஜஸ், ஒரு நிமிஷம். ஜட்ஜஸா உட்காந்துருக்குங்க, ஒரே ஒரு நிமிஷம். அம்மா, இப்போதான் டைம் ஸ்டார்ட் ஆகுதுமா. எல்லா குரூப்பையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிருங்க. இது மாதிரி கத்துனா கூட ஏய்ன்னு கத்துனா கூட இறங்கிடுங்க கீழே. இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க எல்லாரும். கீழே போய் உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். கீழே போய் உட்காருங்க, தூரமாக உட்காருங்க. சரி, இப்போ 5 குரூப்ஸ் இருக்குமா? புரியல. 10 மினிட்ஸ்மா, மிஞ்சி போனால் 15 மினிட்ஸ்க்கு போகலாம். சரியா? அவங்க ரொம்ப அழகாக கதை சொல்லி வசனம் சொல்லணும். 10 மினிட்ஸ் போதுமா? 15 மினிட்ஸ் கொடுக்கணுமாம்மா? 10 மினிட்ஸ் தான்மா. ஜட்ஜஸ் அதுக்கு மேலே வேணாம்னு சொல்கிறாங்க. 10 மினிட்ஸ் போதுமா? சரியா? 10 மினிட்ஸ்மா. 10 மினிட்ஸ்மா. கரெக்டாக டைம் பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு மைக் இருக்கட்டும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு மைக் அவங்க கிட்ட கொடுத்துருப்பா. ஜட்ஜஸ் கிட்ட மைக் கொடுத்துருப்பா. டைம் உங்களுக்கு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. குரூப்ஸ் 4, குரூப் நம்பர் 3. நீங்க மார்க் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருங்க. குரூப் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்கன்னா நீங்க குரூப் நம்பர் மார்க்கே குறைஞ்சிட போல ஜேம்ஸால. குரூப் நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடாது. 4, நம்பர் 4 ப்ரிப்பரேஷன் டைம் முடிஞ்சிருச்சு. அங்க மார்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? உட்காந்துருங்க சீக்கிரமா. பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜட்ஜஸ் கையில் டைம் நான் கொடுக்குறேன், அவங்க பேசுவாங்க. ஸ்டார்ட் நவ. டீம் 5. ஐந்தாம் நாள் தலைப்பு செழுமையை கொடுக்கும் ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. கதை கேட்க ரெடியா? சத்தமே கேட்கலையே. ரெடியா? சரி, கதையோட கதாபாத்திரம் என்னன்னா கானாவூர் கல்யாணம். அது நம்ம அநேக திருமணத்தை பார்த்துருக்கோம், அநேக கல்யாணத்தை பார்த்துருக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கல்யாணத்தை பார்த்துருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்டோட அக்கா கல்யாணம் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்குது, நிறைய கல்யாணத்தை பார்த்துருக்கோம். ஆனால் அப்போ நடந்த கல்யாணத்தை நம்ம பார்த்தது இல்லைல்ல. அதை தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் பார்க்கலாம். ஏசப்பா என்ன பண்ணார்? முதலாவது கானாவூர் கல்யாணம் நடந்தது. இவங்க தான் மணமகன், இவங்க தான் மணமகள். சபையாருக்கு எல்லாருக்கும் வணக்கம் வச்சிருங்க. இவங்க தான் மக்கள். ஏசப்பா என்ன பண்ணாரு? இந்த திருமணத்துக்கு இப்போ வராரு. ஏசப்பா மட்டும் வரல, கூட 12 சீஷர்களும் வராங்க. ஏசப்பாவும் 12 சீஷர்களும் வராங்க. இப்போ ஏசப்பாவோட தாய் என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. இப்போ ஏசப்பாவோட தாய் மரியாள் என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. அதுக்கு ஏசப்பா பார்த்து சொல்றாரு, ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை ஒன்றும் வரலை. அதுக்கு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? வேலைக்காரரை நோக்கி போகிறாங்க. வேலைக்காரங்க நோக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசப்பா என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யுங்க.
உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா கிட்ட போகிறாங்க. ஏசப்பா என்ன பண்ணுறாரு, வெளியே இருக்கிற 6 கச்சாடியை எடுத்துகிட்டு வந்து அதில் தண்ணியை ஊற்றுங்கன்றாரு. இப்போ இருக்கிற திருமணத்தில் எப்படி நம்ம பிரியாணி ஒரு ஃபங்க்ஷனில் கொடுக்குறாங்களோ, பிரெட் அல்வா, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, அந்த மாரிலாம் அப்போ கல்யாணத்தில் இல்லை. சாப்பாடு, திராட்சை ரசம். அங்கே என்ன ஆகிடுச்சு, அந்த திராட்சை ரசம் குறைவாயிடுச்சு. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாரு, வெளியில் இருக்கிற 6 கச்சாடி எடுத்துன்னு வந்து அங்கே என்ன நிரப்பிட்டாங்க, தண்ணி நிரப்பிட்டாங்க. அந்த தண்ணீரை ஏசப்பா என்ன சொல்கிறாரு, வேலைக்காரங்க கிட்ட நீ போய் பந்தி விசாரிங்க, நீங்கள் யோசிக்காமல் பந்தி விசாரிங்கன்னு சொன்னோடனே வேலைக்காரங்களை என்ன பண்ணுறாங்க, எப்படி நாங்கள் தண்ணியை விசாரிக்கிறதுன்னு தெரியாமல் அவங்கள என்ன பண்ணுறாங்க, அப்படியே பந்தி விசாரிக்கிறாங்க. இங்கே தண்ணீர் என்னவா மாறிச்சு, கேட்கலையே, என்ன மாறிச்சு, வெறும் தண்ணீர் தான். அது என்னவா மாறிச்சு, திராட்சை ரசமாக மாறிச்சு. ஏசப்பாவும் அப்படி தான். நம்ம ஒரு வாழ்க்கையில் வந்தால் நம்மளோட குறைகள் எல்லாம் நம்ம தேவன் நிறைவாய் மாற்றுகிறவர். நம்மளோட வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்கலாம், அநேக கவலை இருக்கலாம். இந்த கதையோட தலைப்புனா செழுமையை கொடுத்து ஜீவ தண்ணீர். அப்போ ஆண்டவங்கன்னா அவங்க வெறுமையாக இருந்த இடத்துல நம்ம தேவன் செழுமையை கொடுக்குறாரு. நம்மளோட வாழ்க்கையில் அநேக வெறுமை இருக்கலாம், அநேக குறைகள் இருக்கலாம், அநேக கவலை இருக்கலாம். ஆனால் நம் தேவனை ஒரு இடத்துல நம்ம அழைக்கும் போது, இந்த இடத்துல ஏசப்பாவை அழைச்சதுனால தான் அந்த தண்ணீர் வந்து திராட்சை ரசமாக மாறிச்சு. அழைக்கலைன்னா வெறும் அது தண்ணீராக மட்டும்தான் இருந்திருக்கும். நம்மளும் எந்த காரியத்தை நடத்தினாலும், ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, உலகத்து காரியத்துக்கு முன் வைக்காம ஏசப்பாவை நம்ம அழைச்சோமானால், இந்த கானா ஒரு கல்யாணத்தில் எப்படி அற்புதம் நடச்சுதோ அதேமாரி நம்ம வைக்கிற காரியத்தில் தேவன் அற்புதத்தை செய்வார். கதை எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரியலையா? நாங்கள் நடித்ததும் புரியல, நாங்கள் சொன்னதும் எதுவுமே புரியலையா? புரிஞ்சுதா கதை? என்ன புரிஞ்சுது? திராட்சரசம் குறைவுபட்டது, ஏசப்பா வந்து அந்த வறட்சியை செழிப்பாய் மாற்றினார். அதுதான் இந்த கதைக்கு அர்த்தம். நம்ம வசனம் கேட்கலாமா? சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். அந்த லீபோனில் உள்ள கேதுருனா ஒரு பெரிய ஓங்கி வளர்கிற ஒரு மலை மேலே வளர்கிற ஒரு மரமா. அதை அழிக்கவும் முடியாதான், அது செழிப்பை தருமா, அது தண்ணீர் தாகம் குறையாதாம், அது வந்து நிறைய நன்மைகள் கொண்ட ஒரு மரமா. அப்படி தான் ஏசப்பா நம்மளையும் என்ன சொல்கிறாரு, நீதிமான் பனையை போல செழித்து ஓங்கி வளருவான். இன்னைக்கு எப்படி அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு ஏசப்பாவை அழைச்சதால் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்ததோ, அதே போல் நாமளும் எல்லா காரியத்தில் ஒரு நீதிமானை போல நடந்து கொண்டா ஏசப்பா நம்மளை லீபோனின் கேதுருவை போல ஓங்கி வளர செய்வாராம். அது போல் நம்மளும் ஓங்கி வளரணும்னா நம்மளும் ஏசப்பாவை அழைக்கணும், அழைத்து கொண்டு வந்து நம்முடைய காரியத்தில் எல்லாவற்றிலும் அவரை முன்னிறுத்தணும். அதுதான் இந்த மனப்பாட வசனம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல் குரூப் வந்து பண்ணுங்க. நாள் ஒன்றுக்கு கைகளை தட்டலாமா? தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர் சொல்ல வராங்க, கைகளை தட்டுவோம். அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, எந்தனா நம்பர் சொல்லுவாங்க, 2 3 4. நீங்க முடிச்சுட்டு என்ன நம்பர் சொல்றீங்களோ அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 3 4 எதனா. இப்போ நாம நாள் 1 ஃபர்ஸ்ட் குரூப் கிட்ட இந்த டைமை கொடுக்க போறோம்.
நம்ம தீம் வந்து ஜீவ தண்ணீர் இம்பேக்ட் விபிஎஸ். முதல் நாள் தலைப்பு வந்து தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர். எப்படி தாகத்தை ஆண்டவர் நம்மளை தீர்க்க போகிறான்னு பார்க்கலாம். தாகத்தோடு நின்று கொண்டு இருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் வந்து வெறுமையாக இருக்கிற பாத்திரத்தை நிரப்பி அவங்க என்னென்ன தாகம் இருந்துச்சோ அதெல்லாம் தீர்க்க வல்லவராக. அதாவது முதல் நாள் தலைப்பு தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீர். இதில் கதாபாத்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 38 வருட வியாதியோடு இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஆண்டவர் ஊழியத்தின் காலத்தில் ஊழியத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்கிற நாட்களில் அந்த 38 வருஷமாக நம்மளுக்கு யாருன்னா சுகம் தருவாங்களா தரமாட்டாங்களான்னு ஒரு கேள்வியோடு ஒரு குளத்தங்கரையில் உட்கார்ந்து அமர்ந்திருந்த ஒரு வியாதிஸ்தரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா ஆண்டவர் அவங்க என்ன நோக்கி அவரை வந்து ஆண்டவர் நோக்கி பார்த்துக்கணும். அந்த ஆண்டவர் வந்து வராரே நம்மளுக்கு சுகம் கொடுப்பாரா சுகம் கொடுக்க மாட்டாரா என்று ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அந்த வழியாய் போகும்போது அந்த வியாதியஸ்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இத்தனை வருஷமாக இவ்வளோ வியாதியோடு இருக்கிறீங்களே, உங்களுக்கு சுகம் கொடுக்க என்னால் கூடுமா, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை வருஷமா குளத்தை கலக்கும் போது என்னை முதலாளாக போய் இறங்க முடியல, யாராச்சும் போய் இறங்கிடுறாங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைப்பா. நீங்கள் என்னால் சுகம் கொடுக்க முடியும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறேன்ப்பா. அப்போ நீ உன் படுக்கையை எடுத்து எழுந்து கொண்டு நட. அந்த நாளில் அவரால் முடியாது, எந்த மனுஷரால் கூடாத காரியத்தை ஆண்டவர் நம்மளால் கூடும் என்று சொல்கிறாரு. அப்படியே கூட மனப்பாட வசனத்தை நம்ம பார்ப்போம். மனப்பாட வசனம் வந்து பிரைஸ் லார்ட். பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறார். சங்கீதம் 107:8. தேங்க்யூ. யாரும்மா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்கே உக்காந்து இருக்கிற? எனக்கு ரொம்ப பசிக்குது. உன்னோட பசியை நான் தேக்கிறேன். பசியுள்ள ஆத்மாவை நன்மையால் நிரப்புகிறார். அப்படியே கூட நம்ம உலகத்தில் நிறைய பேர் பசியோடு இருக்கிறாங்க. அதாவது வீடு கட்ட முடியாமல் அதில் ஒரு இது இருக்கலாம், ஒரு கடத்தில் இருக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம இப்போ கடவுளை நம்பும் போது ஏசப்பா வந்து இந்த மாதிரி நமக்கு எல்லா பசிக்கான தாகத்தையும் வந்து அவர் தீப்பார். இப்படியா கூட நம்ம ஐவிபிஎஸ்ல நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லா வச்சும் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஆமீன். 4 டீம் நம்பர் 4. டீம் 4 வாங்க. நாள் 4. இன்னையோட தலைப்பு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் ஜீவ தண்ணீர். நம்ம பார்க்க போகிற கதாபாத்திரம் வந்து 12 சீஷர்கள். இப்போ நம்ம இந்த 12 சீஷர்களுடைய கதையை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசுவோட வந்து 12 சீஷர்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவர் பெற்றதுக்கு முன்பாகவும் பின்பாகவும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து வெவ்வேறாக இருந்தது.
ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து போட்டி பொறாமை அவர்களிடத்துல எல்லா மனுஷர்களுக்கு என்னென்ன பாவம் இருக்கோ எல்லா பாவம் நிறைந்தவர்களாக அந்த 12 சீஷர்கள் வந்து இருந்தாங்க. என்னதான் இயேசு கூட அவங்க இருந்தாலுமே வந்து ஒரு சமயத்தில் சொல்கிறாங்க, இயேசுவே இவர்களை வந்து நம்ம பேச்சை கேட்கறது இல்லையே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வானத்தில் இருக்கிற அக்கினியை வர வச்சு இவங்களை எல்லாரும் அழிச்சிடலாம் அப்படின்றாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்கிறது சரியா? அப்படி கிடையாது. அவர்கள் அன்பாக வந்து அந்த ஜனங்களை வந்து அழைக்கணுமே தவிர இந்த ஜனங்களை அழிச்சிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள் சொல்கிறது வந்து இயேசுவுடைய குணம் கிடையாது. அதுபோல் இன்னொன்று இடத்துல வந்து போட்டி போடுறாங்க. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் வந்து நான் தானே நிறைய சேவை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட போட்டி பொறாமையாக இருக்காங்க. யாரும் அந்த சீஷர்கள் எல்லாருமே. ஆனால் இப்போ வந்து இது பரிசுத்த ஆவியானவர் பெறகிறதுக்கு முன்னாடி அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அப்புறமா அவங்க முழு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாவமான வாழ்க்கையிலேருந்து பரிசுத்தமான வாழ்க்கை அப்படியே வந்து அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இயேசுவோட அன்பை வந்து செலுத்த ஆரம்பித்தாங்க. இயேசுவோட அன்புனா என்னது? எந்த கசப்பும் இல்லாமல், விரோதம் இல்லாமல், அவங்க மற்றவர்கள் மேலே அன்பாக இருக்கிறது, மற்றவர்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அன்பாக சொல்கிறது, வியாதியாக இருக்கிறவர்களுக்கு குணப்படுத்துறது, அவர்களுக்கு தேவையானவர்களை செய்கிறது, அதெல்லாமே தான் இயேசுவோட குணம். அதை வந்து அவங்க வந்து அன்பால் வந்து எல்லா இடங்களிலும் போய் இயேசுவை போல் அன்பானவர்களாக மாறினாங்க. இது வந்து இதை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறோம். எப்படி வந்து அந்த சீஷர்கள் டிசோலியாக வந்து அப்படி ஹோலியாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. இப்போ இது வந்து பாவம். இந்த கிளாஸ் வந்து அந்த 12 சீஷர்கள், இவர்கள் எம்டியாக இருக்காங்க. இவங்களோட லைஃப்பில் வந்து பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஏசு கூட இருக்கிறாங்க. ஆனால் ஏசுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இன்னுமே கிடையாது. இப்போது இவர்களுடைய வெறுமையான வாழ்க்கையில் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து நிரப்ப போகிறாரு. இப்போ நிறைஞ்ச உடனே இந்த பாவமான வாழ்க்கைன்றது பரிசுத்தமான வாழ்க்கையாயிட்டு முழுமையான ஒரு மனிதர்களாக இந்த 12 சீஷர்களும் ஆகிறாங்க. அதுதான் வந்து இந்த கதையுடைய எண்டு. இதுக்கு வந்து வசனம் வந்து அக்ஷயா அவர்கள் சொல்வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:12 மனுஷரிடத்தில் வைத்த அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக. நம்பர் 5 முடிஞ்சிருச்சு. 3 Praise the Lord. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நான் ஹாய் சொன்னேன்னா நீங்கள் ஹலோ சொல்லணும். நான் ஹலோ சொன்னேன்னா நீங்கள் ஹாய் சொல்லணும். ஹாய், ஹலோ, ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ. தப்பு. ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ. இப்போ 3ஆம் நாளோட தலைப்பு பார்த்தீங்கன்னா சுத்தமாக்கும் ஜீவ தண்ணீர். 3ஆம் நாள் தலைப்பு வந்து சுத்தமாக்கும் ஜீவ தண்ணீர். இப்போ பிரேமா ஆண்டி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறாங்க. ஹாய்ப்பா எல்லாருக்கும். நான் ஒரு சூப்பரான கதை சொல்ல போகிறேன், கேட்குறீங்களா? நான் சூப்பரான கதை சொல்ல போகிறேன், கேட்கலாமா?
ஏசப்பா வந்து மலையிலேருந்து இறங்கி வந்தபோது நிறைய பேர் அவர் பின்னாடி வந்தாங்களாம், நிறைய கூட்டம். அப்பா என் கூட அப்போது அவர் வரைச்ச ஒரு குஷ்டரோகி அவரை பார்த்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் உம்மால் ஆகும் என்று கேட்குறான். அப்போது அந்த குஷ்டரோகி ஆண்டவர் பார்த்து, எனக்கு சுத்தம் உண்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொன்னார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இப்படி தான் நம்மளுடைய பிரச்சனைகளிலேருந்து ஆண்டவர் நம்மளை பிரச்சனையிலேருந்து விடுவிப்பார். கதை எப்படி இருந்துச்சு? என்ன எல்லாரும் சோகமாக இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம ஒரு கேம் விளாட்லாமா? ரிங் தாங்க. இதில் வந்து 3 ரிங் இருக்கு. இங்கே இந்த கப்பில் யூ ஆர் அமேசிங், யூ ஆர் சோசன், யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தங்க வந்து இந்த ரிங்கை நீங்கள் இந்த ரிங்கை வந்து நீங்கள் தூக்கி போடலாம். இந்த கப்பில் எதா ஒன்றில் வந்து உங்களுக்கு சாக்லேட் இருக்கும். யாரா போடுறீங்களா? ஒன்று எடுத்துக்கோ. தூரத்துலேருந்து போடணும். இன்னொரு சான்ஸ். தூரத்துலேருந்து போடணும். ஓகே, இன்னொரு சான்ஸ். அது எடுத்து வேணா. இன்னொரு சான்ஸ். லாஸ்ட் சான்ஸ். வேற யார் வரா? வேற யார் வரா? தூரமாக இருந்து போடணும். சாக்லேட் இல்லை, உள்ள சாக்லேட் இல்லை. வேற யாரா வரீங்களா? கிட்ட இருந்தே போடும். கிட்ட இருந்தே வேணா போடும். லாஸ்டா முடிச்சிடலாம். சரி, இது சாக்லேட் இல்லை, இதில் தான் சாக்லேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சாக்லேட் இருக்கு, யாருமே கண்டுபிடிக்கல. சொன்ன அந்த பாப்பா கொடுத்துட்றேன். ரொம்ப வெயிட்டிங் பண்ணிட்டான். கேம் எப்படி இருந்துச்சு? சரி, ஹாய், ஹலோ. சரி, இந்த மூன்றாம் நாளோட தலைப்பு என்ன? ஓகே, இப்போது நம்ம ஒரு மெமரி வேர்ஸ் கற்றுக்கலாமா? ஏஞ்சல் அக்கா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளான வேலை வசனம் கற்றுக்கலாம். ஆக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வச்சு வசனம் கற்றுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10. ஃபர்ஸ்ட்டு தேவனே தேவனே ஓப்பன் பண்ணு. தேவனே சுத்தமான தண்ணி எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும்ல, அதே மாதிரி சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். தேவனே சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். நிலைவரமான ஸ்டேபிளான,
அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நிலச்சி இருக்கக்கூடிய ஆவியை, ஸோ நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லலாமா? தேவனே சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். சங்கீதம் 51:10. சங்கீதம் 51:10. எல்லாருக்கும் வசனம் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருந்ததா கற்றுக்கிறதுக்கு? இப்போ வந்து நாங்கள் சொன்ன இந்த கதையோடைய மாரல், அதோடைய முக்கியமான நோக்கம் என்னன்றதை ஐடா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த கதையோட மாரல் யாருக்கா தெரியுமா? யாரா சொல்லுங்க. ஓகே, இப்போது நீங்கள் செஞ்ச பாவத்துக்கும் நான் செஞ்ச பாவத்துக்கும், நம்ம எல்லாரும் செஞ்ச பாவத்துக்கும் நம்ம ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்மளை வந்து சுத்தமாக்குவார். நம்ம வந்து நார்மலாக நம்மளை சுத்தப்படுத்துறது இல்லாமல் நம்மளோட இருதயத்தையும் அவர் வந்து சுத்தமாக்குவார். தேங்க்யூ. நம்பர் 2, டீம் நம்பர் 2. ஹலோ, ஹாய். இன்றைக்கி 2வது நாள் தலைப்பு குறித்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்துணர்ச்சி அளிக்கும் ஜீவ தண்ணீர். எதை பற்றி பார்க்க போகிறோம்? இதோட கதாபாத்திரம் என்னன்னா, அலங்கார வாசலில் இருந்த முடவன். என்னது? முடவன். ஒரு முடவன் வந்து ஆலயத்துக்கு முன்னாடி வந்து டெய்லி எடுத்துன்னு வந்து விட்டுருவாங்க. விடும்போது போறவங்க வரவங்கிட்ட எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிச்சை கேட்டுறதுக்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்குள்ள வர்றதுக்காக வராங்க. எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிச்சை கேட்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த முடவர்கிட்ட போய் அவங்க 2 பேரும் நின்று என்னை உற்று பாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ கொடுப்பாங்க போல, நம்மளும் இவங்களே கொண்டாரு பார்க்கலாம். வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட. ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுத்தார். நான் வந்து முடவனாக இருந்து என்னை வந்து யாருமே வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு சுகபலன் கொடுத்துருக்குறாங்க. நான் கர்த்தரை துதித்து ஆடி பாடி குதித்து ஆராதிப்பேன். இதோட மனப்பாட வசனம் எப்படி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. ரொம்ப அழகா 5 குரூப்பும் பண்ணாங்க. கைகளை நம்மளே தட்டிக்கலாமா? இப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே மார்க்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதை டோட்டல் பண்ணி அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான நேரத்துக்கு உள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஏன்னா சண்டே கிளாஸில் இல்லைன்னா நீங்கள் எப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணாலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது பசங்களை விளையாட வைக்கிறதுக்கு. ஆனால் அது வெளியில் தெரியாமல் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ப்ராடக்ட்ஸ் புதுசாக இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ்ன்னு வெளியே வரல, நிறைய பேருக்கு தெரியல அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி, அதை நம்ம இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம்.
சரிங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் வாங்கி விளையாட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் சண்டே கிளாஸ்க்குலேயும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அது ரொம்ப அஃபோர்டபுளாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப காஸ்ட்லியாலாம் இல்லாமல் சாதாரண விலையில் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. உங்கள் வீட்டு குழந்தைங்க, அக்கா குழந்தைங்க அவங்களாம் கூட கூப்பிட்டு உட்கார சின்ன பண்ணலாம், நம்ம விளையாட வைக்கலாம். அது மாதிரி ப்ராடக்ட்டை இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, அது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. இப்போ நம்ம சேரெல்லாம் எடுத்துகிட்டு கீழே உட்காந்துக்கலாம். எனக்கு தமிழ் கம்ஃபர்டபுள் இருக்கவங்க இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க, எனக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றவங்க லெஃப்ட் சைடில் உட்காந்துக்கோங்க. ஏன்னா 2 ப்ராடக்ட் இருக்குது. நான் இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுக்க போகிறேன். தமிழ் ஒரு பக்கம் கொடுக்க போகிறேன், இங்கிலீஷ் ஒரு பக்கம் கொடுக்க போகிறேன். சரிங்களா? சின்ன சின்ன வேர்டு தான், சின்ன சின்ன வேர்டு தான். கிரியேட்டர் அப்படி தான் இருக்கும், அது நமக்கு தெரியும்ல, கிரியேட்டர். அதனால இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் பக்கம் வந்துருங்க, தமிழ் தமிழ் பக்கம் வந்துருங்க. ரொம்ப சின்ன சின்ன வேர்டு தான் இருக்கும். பெருசாலாம் இங்கிலீஷ் ஒன்றும் இருக்காது, சின்ன சின்ன வார்த்தைங்க இருக்கும், அவ்வளோதான். தமிழ் இந்த பக்கம் வந்துருங்க, இங்கிலீஷ் அந்த பக்கம் வந்துருங்க. எனக்கு என்னன்னா இந்த இடம் ரொம்ப சேரெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு இப்படி உட்காந்துக்கலாம். முடிஞ்சா கேமரா வேறு ஆனில் இருக்கு. சரி, நீங்கள் அதனால சேரெல்லாம் பின்னாடி தள்ளி போட்டு அந்த பக்கம் உட்காந்துக்கோங்க, இந்த பக்கம் நம்ம இது பண்ண வேண்டாம். இங்கே தமிழ், அங்கே இங்கிலீஷ், ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைங்க தான் இருக்கும். தமிழெல்லாம் இப்படி உட்காந்துக்கோங்க சீக்கிரமா, இங்கிலீஷ்லாம் இந்த பக்கம் உட்காந்துக்கோங்க. இப்போ அந்த ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு அந்த ப்ராடக்ட் பற்றி தெரியல. ஒரே குரூப்பாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஈஸியாக விளையாடலாம். விளையாடினவங்களுக்கு 4 கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4 கிஃப்ட் எடுத்து வந்திருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நீ அந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்ல போகிறாங்க. நம்ம கவனமாக படிச்சுட்டு, இங்கிலீஷ் எந்த பக்கம் உட்காடுறீங்க, இங்கே உட்காடுறீங்க. தமிழ் இந்த பக்கமாக ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைங்க தான்மா. இங்கிலீஷ் இந்த நீங்கள் கூட இந்த பக்கம் வரலாம். சின்ன சின்ன வார்த்தைங்க தான். சரியா? 8 பேர்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 4 8 பேர் இருக்காங்கம்மா. தமிழ் 8 பேர் இருக்காங்க, இங்கேயும் 4 8 சின்ன குட்டிங்க தான் இருக்குது. கரெக்டாக இருக்குது, உட்காந்துக்கோங்க, அப்படியே உட்காந்துக்கோங்க. 8 பேரா அப்படின்னா நீங்கள் 5 பேர் இருக்கீங்க, 6 7. இந்த இடம் தான் ரொம்ப மோசமாயிடுச்சு. 3 6 8 பேர் இருக்காங்கம்மா. அம்மா நீங்கள் இந்த யாருன்னா ஒருத்தர் இந்த பக்கம் வாங்க. சின்ன சின்ன வார்த்தைங்க தான், யாருன்னா ஒருத்தர் அந்த பக்கம். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காரலாம். அம்மா யாருன்னா ஒருத்தர் போயிடுங்கம்மா அந்த பக்கம். யாருன்னா ஒருத்தர். சரி, இந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க, இந்த பிள்ளைங்க 5 6. இங்கே இல்லை ஆட்கள் இல்லை. பியூலா வந்துடும், அவ்வளோதான். 3 6. இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம சொல்லிடலாமே ஒரு முறை. இப்படி மேலே வந்துடு, ஒரு நிமிஷம் கவனிங்க. நம்ம 10-15 நிமிஷத்தில் இது என்னன்னு பார்த்துக்கப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சண்டே கிளாஸ் போகலாம், உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சரியா? இதில் வந்து ஹூ இஸ் ஜீசஸ் டு மீ அப்படின்னு இருக்குல்ல, ஏசு உங்களுக்கு யார்? சும்மா சொல்லுங்க பாப்பா, உங்கள் குரூப்பில் ஏசு உங்களுக்கு யார்? அப்பா, அப்புறம் நல்ல நண்பர், மீட்பர், போதகர். நீங்கள் சொல்லுங்க பாப்போம். ஃப்ரெண்ட். நீ சொல்லக்கூடாது, நீங்கள் 2 பேரும் சொல்லக்கூடாது, 3 பேரும் சொல்லக்கூடாது. சொல்லு, நீ சொல்லு, நீங்கள் சொல்லுங்கடா. கொஞ்ச நேரம் நம்ம ஒரு 5 சொல்லியிருப்போமா, 5 6 சொன்னோமா, அதுக்குள்ளவே அப்படியே கொஞ்சம் முழிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன வேற என்ன யோசிக்கிறோம்ல. இந்த கேமை விளையாடின பிறகு திருப்பி நான் கேட்பேன், சரியா? அப்போ எத்தனை சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் ஏதாவது ஒரு ஐகான், ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஒரு கார்டுக்கும் 2 கார்டு தையா, இதில் 2 கார்டு இருக்குல்ல, ஒரு கார்டில் 8 ஐகான் இருக்கும், சரிங்களா? 8 படம் இருக்கும். இந்த ஒரு கார்டுக்கும் இன்னொரு கார்டுக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு படம் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அந்த மேட்ச் பண்ணுறதை நீங்கள் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, இப்போ இந்த 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 இது வந்து கீழே இருக்குதுன்னு வச்சுக்கிங்களா, இது கீழே இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம கையில் வச்சுருக்கோம். இந்த கார்டுக்கும் அந்த கார்டுக்கு எது மேட்ச் ஆகுது? சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த நியாயாதிபதின்னு மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கேன், அவர் என் நியாயாதிபதினு எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஹீ இஸ் மை ஜட்ஜ், ஹீ இஸ் மை சேவியர். அங்கே என்ன இருக்கோ அதை சொல்லி தான் எடுக்கணும். சொல்லாமலே தோருக்கு பேர் அப்படி எடுக்கக்கூடாது. அதுக்காக நம்ம விளையாடல. நம்ம விளையாடுடைய நோக்கமே என்னென்னா, அவர் யாருன்றது உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியணும். இது நீங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயரில் விளையாடலாம், அப்புறம் உங்கள் சண்டே கிளாஸில் விளையாடலாம், இல்லை ஃபேமிலியாக கூடுறீங்களா பெரியவங்க விளையாடலாம், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் விளையாடலாம். ஓகேவா? இப்போ விளையாட ஆரம்பிக்கலாமா? எப்படி விளையாடணும்னு சொல்லவா? ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு கார்டு மட்டும் கொடுங்க. ஆளுக்கு ஒரு கார்டு. இந்த ஒரு கார்டு மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதெல்லாத்தையும் நடுவில் வைங்க.
ஐடா நடுவில் மீதியெல்லாம் வைமா. ஆ சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்க்கலாமா? ம் அவங்க வைக்கட்டும் எல்லாத்தையும் நடுவில் வைடா. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நடுவில் வை. ஆ எல்லார் கையிலும் ஒரு ஒரு கார்டு இருக்கா? எடுத்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ட்ரையல் இது சரியா? இப்போ ட்ரையல் என்னென்னா, நீங்கள் உங்கள் நடுவில் இருக்க கார்டு இருக்குது பார்த்தியா, அதோட மேட்ச் பண்ணி யார் வேணால் முதல்ல மேட்ச் பண்ணுறீங்களோ அவங்க என்ன பண்ணால் அந்த கார்டு எடுத்து உங்கள் கார்டுக்கு மேலே வச்சுக்கலாம். சொல்லிட்டு வைக்கணும். பாருங்கள் அப்படிலாம் பாருங்கள். வாசலா? அவர் என் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இங்கே எடுத்துட்ட பிறகு பார்க்கக்கூடாது. இல்லை கோட்டை ஓகே. ஆனால் என்ன தெரியுமா, கார்டு நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு கார்டை எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் பார்க்கக்கூடாது. நீ ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணாதான் கார்டையே எடுக்கணும். ஓகேவாடா? புரியுதா? இப்போ மீதி கார்டெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வச்சுருங்க. ஷஃபிள் பண்ணி வை. என்ன ஐடா உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல இந்த கார்டு? எல்லா கார்டையும் நடுவில் எதுக்கு எல்லா கார்டையும் ரெண்டு பேர் வச்சுருக்கீங்க? எல்லா கார்டையும் நடுவில் வை. ஐடா எல்லா கார்டையும் நடுவில் இருக்கு சார். எல்லா கார்டையும் நடுவில் வை. இப்போ எல்லா கார்டையும் நடுவில் ஒரு கார்டு மட்டும் தான் உங்கள் கையில் இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கார்டை வந்து உங்கள் கையில் இருக்க கார்டோட நடுவில் இருக்க கார்டோட மேட்ச் பண்ணுங்கள் பார்ப்போம். மாயா கிட்ட வச்சுக்காத, தள்ளி வச்சு பண்ணு. மேட்ச் பண்ணுங்கள். யார்? என்ன இது? அது என்ன சொல்லணும்? இஸ் மை கவுன்சிலர் சொல்லிவிடு. இப்போ நடுவில் வச்சுருங்க. நம்ம டைம் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? யார் ஃபாஸ்ட்டாக நிறைய கார்டு எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? அதாவது கையில் எடுத்துகிட்டு இந்த கார்டு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். நீ மேட்ச் பண்ணி சொல்லிட்டு தான் எடுக்கணுமே. ஓகேவா? நமக்கு தெரியும்ல. இங்கே பேர் ஏற்கனவே உங்களை 3 பேருக்கு தெரியும். அதனால் ஒழுங்காக விளையாடுங்க. டைம் ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெயந்தி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா? ஓகே நீங்கள் ஆட ஆரம்பிச்சிடுங்க. கையை வச்சுட்டு தேடக்கூடாது. மேலே வைமா. மேலே வைக்கணும். நீங்கள் எடுக்கிற காடை மேலே வைக்கணும். மேலே வைடா காடை. அந்த கார்டை வச்சு மேட்ச் பண்ணு. இந்த லாஸ்ட் கார்டை வச்சு மேட்ச் பண்ணக்கூடாது. பேர் நம்ம பேர் பின்னாடி நீ எடுத்து வச்சிருக்கல மேலே, அந்த கார்டோட மேட்ச் பண்ணு. அப்போ தான் இல்லைன்னா உனக்கு தெரியும் என்ன ஐக்கான் இருக்குன்னு. புரியுதா? மேலே என்ன கார்டு எடுத்தியோ. ஏஞ்சல் சொல்லிடா அவட்ட. எந்த கார்டை நீங்கள் மேலே வைக்கிறீங்களோ எடுத்தீங்களோ அந்த கார்டோட தான் மேட்ச் பண்ணணும். பழைய கார்டோட மேட்ச் பண்ணக்கூடாது. பேர் என்ன? என்னன்னு சொல்லிட்டு எடுக்கணும். எடுத்தாச்சா? இல்லை கையில் இருக்க கார்டை கவுண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டைப் தான். இது வந்து நான் சொல்லி கொடுத்தது ஒரு டைப் தான். இது மாதிரி 5 டைப்ஸில் விளையாடலாம். சரியா? அது நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரே ஒரு டைப் தான். யார்கிட்ட எவ்வளோ கார்டு நிறைய இருக்குது? ஐடாவை தவிர வேறு இருக்கிறாங்கனாக்கா. அடுத்தது யார்? மற்றவங்கிட்ட யார்கிட்ட இருக்குது? அப்புறம் நீங்கள் 2 பேரும் கணக்கிலே கிடையாது. வேற
அவன் வச்சிருக்கா போல. தேர்ட்டீன் இருக்கா? அங்கே ஒன்று 13 வச்சுருக்காங்க மேக்ஸிமம். இது வந்து ஒரு விதமாக விளையாடி இருக்கோம். இது மாதிரி 5 விதமாக நம்ம விளையாடலாம். இந்த பக்கம் 11 இங்கே அதான் 2 பேரும் எழுந்துட்டு. இல்லை அவள் 13 ஆகும். அந்த அந்த இது பெயிண்டிங் கிஃப்ட்டை மட்டும் இதோ ஃபஸ்ட் டைம் விளையாடவோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே தடுமாறுறதில்ல. இதே நீங்கள் நல்லா விளையாடிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அது பசங்க விளையாடும் போது ரொம்ப இப்போ நம்ம வந்து தெரியாதால கொஞ்சம் முழிக்கிறோம்ல, அப்படி இருக்காது. நீ எடு நான் எடுன்னு ரொம்ப நல்லாவே போகும். சரி இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். ஹூ இஸ் ஜீசஸ் டு யூ? ஏசு உங்களுக்கு யார்? காவலர், மீட்பர், நீதிபதி, எஜமான், வாசல், மெய்ப்பர், அப்புறம் டாட்டர். சரி இப்போ 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 கடகடன் வருதா? ஒரு டைம் விளையாடுறதுக்கே கடகடன் வருது இல்லை? இப்போ இது மாதிரி நம்ம நிறைய டைம் விளையாடணும்னா நம்ம 60க்கு மேலே சொல்லலாம். ஓகேவா? அதுதான் இந்த கேமோட நோக்கம். இன்னொன்று மேட்சிங் கேம் ஒன்று இருக்குது. அது அதே மாதிரி விளையாடிடலாம். அப்படியே இருங்க, அந்த செட்டப்லேயே மேட்சிங் கேம். அம்மா அந்த பாக்ஸ் இதில் போட்டுரு. இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா டீச்சர்ஸுன்றதால நம்ம இது சின்ன பிள்ளைங்களுக்காக போடுறது. சரிங்களா? ஆப்ரஹாமோட ஒய்ஃப் யார்? அப்படி சாராள் அப்படின்னு இருக்கோம்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து மேட்ச் பண்ண சொல்லி நம்ம வந்து போடலாம் பிள்ளைங்களுக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நேராக போட்டிங்கன்னா நீங்களாம் எடுத்துருவீங்க. எல்லாருமே கார்டை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா ஷஃபிள் பண்ணி தலைக்கீழே வச்சுருங்க. திருப்பி ஒயிட் மட்டும் தான் தெரியும். அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், அப்புறம் வேறு எங்கே பார்க்கணுமோ பாருங்கள். டேர்ன் வைஸ் நெக்ஸ்ட்டு. அப்போது உங்களுக்கு தெரியல மேட்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆப்ரஹாம் எங்கே இருந்தாருன்னா சாரால் எங்கே இருக்கான்னு பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணி எடுங்க. யார் ஃபஸ்ட்டு 2 பேர். உங்களுக்கு வந்து இந்த கேம் கொடுக்குறேன். இவங்களுக்கு வந்து எது மாதிரி கேம்னா இன்னொரு மேட்சிங் கேம், ஸ்டோரியோட பற்றி மேட்சிங். அதாவது அதில் வந்து சாரால் இதெல்லாம் போட்டிருக்கோம் பேர். இதில் என்ன இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் அந்த பேர் போட்டு தான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோ. உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்னா, பீட்டர் பேதுரு இருக்கார்ல, பேதுரு பார்த்தா உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா பேதுருன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த பேதுரு இந்த பார்த்தா அவர் கையில் வெள்ளிக்காசு இருக்குது, மீன் இருக்குது. அப்போ இவர் பேதுரு. இவர் கூட யாரை மேட்ச் பண்ண முடியும்? நீங்கள் இதில் பார்த்தீங்க, சேவலை மேட்ச் பண்ணலாமா? அது மாதிரி இருக்கும். இப்போ இதை பாருங்கள், மீன் இருக்குது. மீன்னா யார்? யோனா. இதை பார்த்தா யோனான்னு தெரியுதா? ஒரு செடி கீழே உட்காந்துருக்காரு. அப்போ அது மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஓகேவா? நம்ம பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்தோம் நல்லா ஷஃபிள் பண்ணுங்கள். ஏன்னா பக்கத்தில் இருக்கும். நல்லா ஷஃபிள் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நல்லா திருப்பி வச்சுருங்க. நல்லா ஷஃபிள் பண்ணுறோம். ஒருத்தர் டேர்ன் முடிஞ்சோடனே இப்படியே போட்டோம் டேர்ன். ஓகேவா? லைனாக வை, அப்போ தான் உங்களால் திருப்பி பார்க்க முடியும். லைனாக அதான் இப்படி திருப்பி தான் வைங்க. ஆனால் ஒரு ஆர்டரில் வைங்க. அப்போ தான் எதை திருப்பி பார்த்தீங்கன்னு தெரியும். இங்கே பாரு, ஒரு ரோ காலமாக வை. ரோ வை. ஒன்று தான் மேட்ச். 2 கார்டை திருப்பி பார்க்கலாம் ஒரு டேர்னில். அவ்வளோதான். பார்க்கும்போது இப்போ திருப்பாதீங்க, எல்லாம் மொத்தமாக திருப்பி பாருங்கள். ஒரு டேர்னில் 2 கார்டை திருப்பி பார்க்கலாம்ப்பா. மேட்ச் ஆகலைன்னா அடுத்தவங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க. சரியா? அப்படியே வச்சிரு, அந்த இடத்துல வச்சிரு. அப்படியே திருப்பி வச்சிரு. ஓகே.
மேட்ச் ஆச்சு. இல்லை. அப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது இல்லை வெய். ஆனால் எந்த கார்டு எங்கே இருக்குன்னு மைண்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பண்ண முடியும். நீங்கள் பெரியவங்கன்றதால இப்படி கொடுக்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம அப்படியே போட்டுட்டு எடுக்க சொல்லுவோம். இல்லை, இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று பாரு, அப்புறம் இன்னொன்று பாரு. 2 பார்த்தா தான் மேட்ச் ஆகுதான்னு தெரியும். அப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் போயிட்டோம். ஆமாம், அப்படியே திருப்பி வச்சிடணும். சரி, வச்சிடுறேன். அப்போ தான் அங்கேயே வைங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கு தெரியும் அவர் போவாஸ் அங்கே இருக்கிறாரு. அப்போ ரூத் எங்கே பார்த்தோன்னா அவர் எடுக்கலான்னு தோணும். ஓகேவா? அப்படியே லைனாக போங்க. எடுத்துக்கோ. எங்கே எடுத்தியோ அங்கேயே வச்சு. இப்போ ஒரு ஐகான் பார்த்தீங்களே, நட்சத்திரம் இங்கே இருந்துச்சு. இன்னொருத்தர் தானே எடுக்கிறாங்க, நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தான் புரியும். இந்த தம்பி கை கிட்ட இருந்துச்சு பாரு. இப்போ 2 பார்த்துட்டீங்க, அழகாக எடுத்துடலாம். யாரா ஒருத்தி எடுத்தீங்களா? இங்கே 3 பேர் எடுத்துட்டாங்க. யாருமா? யாரு? ஏஞ்சல். யார் ஏஞ்சல்? ஏஞ்சல் யாரு? யாக்கோப். இல்லை, முச்செடி பாதரட்சை. அப்படியா? சரி, ஒன்று செய்யுங்க. அப்படியே திருப்பி போடுங்க. அப்படியே திருப்பி போடுங்களேன் அது எல்லாத்தையும். ஆமாம். நீங்கள் இப்போ மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா இதுவே உங்களுக்கு தாவீது சிங்கமா? இரு காட்டுமா. காட்டு. அங்கேயே இருக்கணும் சிங்கம் இருக்கு. அப்புறம் இன்னொரு சிங்கம் என்னதுக்கு? பாரு இருக்கும். தேன் கூடு இருக்கா பாரு. காட்டு என்கிட்ட காட்டு. அவர் யாரு? ஆரோன். அதாவது இது பிரதான ஆசாரியர். அதுக்கு என்ன இருக்கும் பாரு. ஆரோன் வந்து அது கண்ணுக்குட்டி செஞ்சார்ல, பொன் கண்ணுக்குட்டி செஞ்சார்ல. தம்பி ஆரோன் வந்து பொன் கண்குட்டி செஞ்சார்ல, அதை காட்டு. பொன் கண்குட்டி. பார்வோனும் யோசிப்போம். எதுக்காக? கிஃப்ட்டுக்காக. என்ன அந்த குட்டி கொடுத்தார? முச்செடி. அந்த இங்கே பாரு, ஆதாம் ஏவாள். இங்கே பாருமா, இங்கே தம்பி, இங்கே பாரு. அந்த இது இருந்துச்சுல்ல, தோட்டம், ஏதேன் தோட்டத்தில் சுடரொளி பட்டயம் இருந்துச்சுல்ல, அது 2. ஏவாளுக்கு வந்து சர்பன். அப்படியே திருப்புடா. அப்படியே திருப்பு. எல்லாம் திருப்பு. டைம் ஆகுதுல்ல, அப்படியே திருப்பு. இப்போ எடுங்க. திருப்பிட்டு எடுங்க பார்ப்போம். எல்லாம் காட்டு கரெக்டாக எடுத்துருக்கீங்களான்னு பார்க்கலாம். ஜோசப்க்கு பார்வன். அது ஜோசப் தானே. 5 அப்பம் 2 மீன். எங்க ஒரு பையன் இருப்பான் பாரு. அது ஓகே. இங்கே பாரு. அது யார் வந்து ஜன்னலை திறந்து ப்ரேயர் பண்ணுது? தானியல் தானே. தானியலுக்கு என்ன பண்ணும்? அப்படி மேட்ச் பண்ணு. ஆரோன்.
மோசே அக்கா, நீங்கள் மோசே கையில் வச்சுருக்கீங்கல்ல, அதுக்கு தான் அந்த இது 10 கட்டளை. அதுதான் 10 கட்டளை. ஆமாம், அது கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துருங்க. அது முச்செடி வந்து பாதரட்சை. அந்த செருப்பு இருந்துச்சுல்ல அம்மா, பாதரட்சை யாருக்கிட்ட இருக்கு? முச்செடி. ஓகேவா? அப்போ அந்த சின்ன பையன், அந்த சின்ன பையன் இல்லை, இன்னொரு சின்ன பையன் இருப்பான் பாரு அம்மா, இன்னொரு சின்ன பையன் இருப்பான். அது இல்லை, அது ஷெப்பர்டு, அது தாவீது. இன்னொரு சின்ன பையன் இருந்தானே, இப்போ காட்டுனீங்களம்மா இன்னொரு சின்ன பையனை, ப்ரௌன் கலர் சட்டை போட்டுட்டு. அது இல்லை, சரி அப்படியே 2 பக்கத்தில் வை, 2 பக்கத்தில் வை. அது கரெக்டு. அந்த பையன் குட்டி பையன் கிடைச்சானா அது வந்துடும். அதுதான் கரெக்டா. தாவீது. இது இப்போ கரெக்டாக வந்துருச்சாம்மா? மேட்ச் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? இங்கே பாரு, அவங்க முடிச்சிட்டாங்க, அந்த குரூப் முடிச்சாச்சு. அதை அப்படியே உள்ளே போட்டு வச்சுருங்கடா. அப்படியே அம்ராம் யோகா பேக் இருப்பாங்க, யோகா பேக் அம்ராம். ரெபேக்காமா, அது ஃபஸ்ட்டு கையில் இருக்கிறத கீழே வை, அப்போ தான் தேட முடியும். பிரித்து வச்சுருந்தேன், அது இல்லாமல் பிரித்து வச்சுருந்தேன். அது அந்த ப்ரௌனில் பிரித்து. சரி, ஓகே. சரி, வேற என்ன? சரி, 5th டே காட் என்ன படைச்சாருமா? 5th 5வது நாள். இல்லை, நான் தீம் கேட்கல, படைப்பை பற்றி கேட்குறேன். 5வது நாள் என்ன படைச்சார்? மிருக ஜீவனங்கள் இல்லை, என்ன படைச்சார் 5வது நாள்? கரெக்ட். 3வது நாள் என்னம்மா நீங்கள் 3 பேர் சொல்லாதீங்க. 3வது நாள் நம்ம படித்தார்? சரி, சொன்னாலும் சொல்லலாம். 3வது நாள் என்ன படித்தார்? மரம் செடி. ஏன் இவங்களை சொல்ல வேணான்னு சொன்னேன்னா, இந்த ஆக்டிவிட்டி அவங்க ரொம்ப பண்ணியிருக்காங்க, அதனால தான். இப்போ இதில் ஏதாவது புது சர்ச் வந்திருந்தால் அவங்களுக்கு இது ஒன்று கொடுத்துருச்சு. இப்போ வந்து 1st டே அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் இருக்கும் பின்னாடி. 1st டே வந்து லைட்டாக வந்துச்சு, 2nd டே ஆகாய விரிவு, அப்புறம் 3வது நாள். இதை நீங்கள் ஒரு முறை பண்ணி பார்த்துட்டாங்க பசங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ன மறக்கவே மறக்காது. அந்த 3ஆம் நம்பரில் நம்ம என்ன ஒட்டணும்? இங்கே தானே பூ ஒட்டணும். அப்போ 3rd டே வந்து செடி கொடி மரம்லாம் வந்துச்சு அப்படின்றது வந்து அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். சரிங்களா? அதனால் இது மாதிரியே வைக்கிறோம். அது இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ், ஒரு ஸ்டோரியோடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து இப்போ இதுவே இருக்கா, எஸ்தர் இருக்கா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் குட்டி குட்டியாக. அதை வந்து இப்போ இது மாதிரி 2 பேப்பரில் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புக்கை ஒன்று கொடுத்துருக்கோம் பிளெயினாக. நீ ஃபஸ்ட்லேருந்து எப்படி நீயா ஒரு ஸ்டோரி எழுதலாம். அதாவது பைபிளில் இருக்கிற மாதிரி தான் எழுதணும், இருந்தாலும் எதுக்கு எந்த படம் ஓட்டலாம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு புரியும். சரியா? இப்போ அது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் புக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மெமரி வேர்ஸில் இப்போ வசனத்தை நீங்கள் படிக்கணும்னா தமிழில் அதை கொடு. இப்போது இப்படி இருக்கும், ஒரு பேக்கில் 32 வசனம் இருக்கும். இதை படிங்க பார்ப்போம் யாராவது. இதை அப்படியே பின்னாடி பாருங்கள். இது மாதிரி பசங்களுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டோடு கொடுத்தோம்னா அதுங்களுக்கு ஈஸியாக புரியும். அது மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. அது ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பின்னாடி போட்டிருப்போம். அப்போ நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டாங்கன்னா பின்னாடி திருப்பி வச்சுட்டு இதை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னா வந்து மனசில் பதியும். அது மாதிரி மெமரி வேர்சஸ் இருக்குது, இது மாதிரி மேட்சிங் கேம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மேட்ச் பண்ணதெல்லாம் என்னதுன்னா ஒரு ஸ்டோரியை பற்றியோ இல்லை ஒரு கப்புள்ஸை பற்றியோ தான் நீங்கள் பண்ணீங்க. இது இல்லாமல் சின்ன பிள்ளைங்க இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதுங்களுக்குலாம் என்ன பண்ணோம், நோவா வந்து 2 மிருகமாக உள்ளே அனுப்புனார்ல, பேரா. அது மாதிரி எல்லா மிருகம், அதாவது காட்டு மிருகங்கள் தனியாக, நாட்டு மிருகங்கள் தனியாக, பறவைகள் தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கோம்.
பிள்ளைங்களுக்கு அப்படியே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு ரெண்டாக எடுன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க ரெண்டு ரெண்டாக போய் எடுக்கும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு திருப்பி வச்சுட்டு மேட்ச் பண்ணி எடுன்னு சொல்லலாம். சரியா? இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது, நீங்கள் வேணால் போகும்போது பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஜெனி இது 2 சர்ச், புது சர்ச்சுக்கு அதை நம்ம மேசியா சபை அவங்க வரீங்களா? வந்து ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க. அதை ஐனர்லேருந்து யாருன்னா ஒருத்தர் நம்ம சர்ச்சுக்கு இது சரிங்களா? போம்மா வாம்மா, யாருன்னா ஒருத்தர் வந்து வாங்கிக்கோங்க. அம்மா இது நீ எனக்கு கொடுத்துருந்தல, அது வாசு ரொம்ப நேரமாக கேட்டுட்ருக்காரு. வாசுக்கு நம்ம இதை கொடுக்க போகிறோம். இது வந்து ஐனரியில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு. சரியா? வாசு மேலே போய் வாங்கிக்கோங்க, மேலே போய் வாங்கிக்கோங்க. நீ கொடுத்துருங்க, நீ கொடுத்துருங்க. சொல்லித்தரணும், போய் கற்றுக்குங்க. போகும்போது நீங்கள் வேறு எதனா இருக்கிறத வந்து பார்த்துட்டு போங்க. அங்கே தான் வச்சுருக்கேன். சரி, இப்போ பார்த்துடலாமா? எல்லாருமே நல்லா பண்ணீங்க சரியா? ஆனால் உண்மையாலுமே எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணீங்க. எனக்கு ஒன்று இப்போ உங்களுக்கு 10 மினிட்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி இருக்கணும்னா 10 மினிட்ஸ்னால் 9.5 மினிட்ஸில் முடிக்கலாம், இல்லை 9ல் முடிக்கலாம், இல்லை 11ல் முடிக்கலாம். இதுதான் உங்கள் டைமாக இருக்கணும். 10 மினிட்ஸ் கொடுத்தாங்கன்றதுக்காக 4 மினிட்ஸ்லேயே முடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கும் போகக்கூடாது. சரியா? நம்மளோட அந்த அந்த டைமை சுற்றியே தான் நம்ம இருக்கணும். அதில் கொஞ்சம் கம்மியாக முடிச்சிங்க, அது மட்டும் தான். மற்றபடி எல்லாமே நல்லா நடிச்சிங்க. எப்படி வசனத்தை புதுசாக சொல்லி கொடுத்தீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் இவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, இதுக்கு இவ்வளோ மார்க் போடணும் அப்படின்னு. அதன்படி போட்டது பிரகாரமாக எந்த டீம் ஃபஸ்ட்டுன்னா டீம் 3 78 மார்க்ஸ், 80க்கு 78. டீம் 3 அக்கா நீங்கள். அடுத்தது டீம் 5 75 மார்க்ஸ். டீம் 1 வந்து 67 மார்க்ஸ். மற்றவங்களாம் நல்லா பண்ணீங்க. டீம் 4 வந்து 4th, டீம் 2 வந்து லாஸ்ட்டு. சரிங்களா? ஓகே, எல்லாருமே எஃபர்ட் எடுத்தாங்க. குரூப்பில் வர ஆள் கம்மியாக இருந்துச்சு உங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதான் தேங்க்யூ சிஸ்டர். கிரேட் ஐடியாஸ் அப்படின்னு ஒரு டிசைன் வச்சுருக்காங்க, அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. போகும்போது இன்னும் வேற என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம காலையிலேருந்து பயங்கர இன்வால்மெண்ட்டோடு இருந்த ஒருத்தருக்கு நம்ம இந்த கிரீடத்தை அணிவிக்க போகிறோம். பிரேமா சிஸ்டர் வாங்க வாங்க வாங்க. பிரேமா சிஸ்டர் அவங்களுக்கு நம்ம கிரீடம் அணிவிக்கலாம். எல்லா பாட்டுலையும் பாட்டு இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே கடந்து வந்திருக்கோம். காலையிலேருந்து பாட்டு கற்றுக்கிட்டோம். மீதி பாட்டெல்லாம் யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். பாடம் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு. நீங்கள் எல்லோரும் ப்ரிப்பேரே ஆகிட்டீங்க. விபிஎஸ் இப்போ எடுக்க சொன்னால் கூட எடுக்கிற அளவுக்கு. ஆனால் இன்னும் இன்னோவேட்டிவாக நீங்கள் பண்ணணும். எல்லோரும் சீக்கிரம் இருந்ததால் தூங்குறீங்க. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட போகிறோம். சரிங்களா? இதில் எனக்கு ஒரே ஒரு வசனம் மட்டும் நீங்கள் எடுத்து வாசிக்க போகிறீங்க. ஒரே ஒரு வசனம் பரவாயில்ல. கையில் பைபிளோடு ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம். கரெக்டாக 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க எல்லாரும். யாத்ராகமம் 31:2 படிமா. ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி, தேங்க்ஸ்மா, பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்தேன். கர்த்தர் சொல்றாரு,
இந்த கோத்திரத்துல இந்த குடும்பத்துல பெசலை ஏல நான் அழைச்சேன். உங்களை பார்த்து கத்த சொல்றேன், இந்த கோத்திரத்துல இந்த குடும்பத்துல ஹல்லேலூயா நான் உங்களை அழைச்சேன். பெசலை ஏலை தேவன் என்ன பண்ணியிருக்காரு? அழைச்சிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, ஐயோ நான் தனியாக எப்படி இந்த ஊழியத்தை செய்வேன், எனக்கு மட்டும் தான் உற்சாகமாக இருக்குது, எனக்கு ஏற்ற அளவுக்கு யாருன்னா வேணுமே, நான் எப்படி செய்வேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 31:6 படிமா. யாத்திராகமம் 31:6. மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசோப்பாவின் குமாரனாகிய அகோலியாபையும் அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி. ஆமென். அவனோட துணையாக கூட்டினதும் அன்றி. ஒரு நிமிஷம் நில்லுமா. உங்க கூட உங்களை மாதிரியே வேலை செய்யறதுக்கு இங்க சொல்றாங்கல்ல அகோலியாப், அது மாதிரி ஒருத்தரை கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? செலக்ட் பண்ணி உங்க கூட கூட்டிட்டாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெசலையில் மேல எந்த ஆவி செயல்பட்டதோ இங்க வந்திருக்கிற யாரையும் அதை விட போறதில்ல. ஒருவேளை எங்க வாசு இந்த பிள்ளைங்களோட வெளியே இருக்கலாம், இல்லை இங்க இருக்கிற முத்து பிரதர் வெளியே இருக்கிறாரு, குழந்தைங்க வெளியே இருக்காங்க, யாரையும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரையும் பெசலையலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவி விட போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை பெற்றுக்கொண்டு தான் நம்ம போக போறோம். அதை தொடர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் நான் என்ன பண்ணிட்டேன்? ஞானத்தை அருளினேன். ஞான இருதயம் உள்ளவங்க கிட்ட தான் ஞானத்தை அருள்றாரு. ஞானம் இல்லை அப்ப என்ன பண்ணுவோம்? ஏற்கனவே இருக்கவங்க கிட்ட தான் நிறைய கொடுக்கப்படும். ஞான இருதயம்னா அது வேற மாதிரி சொல்லணும்னா என்ன சொல்லலாம் தெரியுமா? ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறவங்க. எப்படி இருக்கிறவங்க? இப்ப வரைக்கும் ஸ்டேஜ்ல உங்க ஸ்கில்லை நீங்க காட்டல, எவ்வளவு திறமையா இருந்தீங்க. உங்க அதை தேவன் மறுபடியும் கூட்ட போறாரு. ஹல்லேலூயா. அந்த திறமையை தேவன் எப்படி கூட்ட போறாரு? கூட்ட போறாரு. 35:33மா உங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறாரு? இங்க வாங்கிட்டு இங்க போக போறீங்க. 35:33. அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் தேவ ஆவியினாலே அது படிமா செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். தேவ ஆவி, நீங்க சகல வேலையும் ஊழியத்தையும் செய்யறதுக்காக தேவன் உங்களை தேவ ஆவியினால் நிரப்ப போகிறார். அப்பொழுது அதோடு கூட சேர்ந்து ஞானமும் புத்தியும் அறிவும் உங்களுக்குள்ள இன்னைக்கு வரப்போகுது. ஓகேவா? அது ரொம்ப அழகா உங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு வசனம் இருக்கு. அது என்ன தெரியுமா? 35-34 போதிக்கும் வரத்தை கொடுக்க போகிறார். ஆமென். நம்ம எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? நீங்க எல்லாரும் போதிக்கும் வரத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தை ஞானத்தினால் நிரப்ப போகிறார். நீங்க எல்லாருமே சோசன். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, சோசன். சோசன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. சோசன். அப்புறம் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிறது திறமையே இன்னும் அதிகமாக கொடுக்க போகிறார். உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப போகிறார். அறிவு புத்தி ஞானம் எல்லாம் உங்கள் மீது வரப்போகிறது. அப்படியே நேர்முழங்கால் நிற்க போகிறோம். அப்படியே நேர்முழங்கால் நிற்க போகிறோம். அதை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம போகிறது கிடையாது. அதை பெற்றுக்கொள்ளாமல் இங்கே கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கலாம், ஆனால் நீங்கள் 12 பேர் தான் உலகத்தை கலக்கிறவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. அந்த 12 120 மாறினது. ஹல்லேலூயா. அக்கினியை கர்த்தர் போட வந்திருக்கிறார். அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். அன்னைக்கு போட்டாரு, அது இன்னி வரைக்கும் பற்றி எரிந்துனுக்குது. 2025 ஆண்டுகள் முடிந்தோம், 26 ஆண்டிலையும் அந்த அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே நேர்முழங்கால் இருக்கிறவர்கள் இருக்கலாம், மீதி பேரெல்லாம் அப்படியே கண்களை மூட போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அன்றைக்கு பெசலையேலுக்கு கொடுத்த அதே அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க, வாயை திறந்து சொல்லலாம். பெசலையேலுக்கு கொடுத்த அது அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அகோலியாப்பு கொடுத்தீங்களே, எனக்கும் துணையை கொடுங்க ஆண்டவரே. ஞானம் புத்தி அறிவுக்கு எனக்கு கொடுங்க, போதிக்கும் வரத்தை எனக்கு கொடுங்க. நான் சோசன், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று வாயை திறந்து சொல்லலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தயாபரனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீதியுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் பெசலையேலுக்கு எந்த அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தீரோ அந்த ஆவி இப்பொழுது ஒவ்வொருத்தர் மீது வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. அளவில்லாமல் இறங்கட்டும் ஐயா. மோசே பார்த்ததை பெசலையேலும் அவனோடு குழந்தவர்கள் செய்து முடித்தார்கள். இந்த பிள்ளைகள் செய்து முடிக்க போகிறார்கள். பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக, பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக, ஞானம் புத்தி அறிவு வேகத்தினால் நிரப்புவீராக, போதிக்கும் வரத்தினால் நிரப்புவீராக. இன்னும் இவங்கள் திறமைகள் பெருகட்டும் இயேசு நாமத்தினாலே. பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. இப்போ ஜாய்ஸ் நம்ம மத்தியில் பாடல் பாட போறாங்க. நம்ம எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் கர்த்தரோடு கூட சேர்ந்து இணைய போகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்க என்று சொல்லலாம். அபிஷேகம் அளவில்லாமல் உங்கள் மீது ஊற்றப்பட வேண்டும்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்க போறோம். நீங்க டயர்ட் ஆயிருக்கலாம், காலையில எழுந்து இடம் தெரியாம சுத்தி கூட இருக்கலாம். ஆனா இப்பொழுது போகும்பொழுது அந்த பரிசுத்தத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டு நீங்க எல்லாரும் போறீங்க. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கர்த்தருக்குரியவரே, அபிஷேகம் நீங்க இருக்கிற ஒவ்வொரு தலையின் மீது இருக்கட்டும். ஆவியானவர்கள் அப்பா இருதயத்தில் கிரியை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. இன்று பார்க்கிறவர்கள் அல்ல, திறமைகள் வளர்ந்தவர்களாக, போதிக்கும் மரத்தை பெற்றவர்களாக ஆண்டவர் பெசலியலை இவர்களுக்குள் பார்க்க விரும்புகிறோம். அதே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறதுக்காக நன்றி. இன்றைக்கு போடப்பட்ட இந்த அக்கினி இவர்கள் பற்றி எரிந்து கொண்டே இருக்க போகிறதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தில் எடுக்கிறோம் அன்பு தந்தையே, ஆமென். உங்க எல்லாருக்கும் கொடி கொடுக்க போறாங்க. கொடியை வாங்கிட்டு எல்லாரும் நேராக நிற்க போறீங்க. எப்போதுமே அது மாதிரி ப்ராமிஸ் எடுக்கும் போது கொடியை இப்படி வச்சுட்டு போல அது மாதிரி நம்ம ப்ராமிஸ் எடுக்க போறோம். எல்லாரும் லைனாக வந்து நின்றுலாம். ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கிறோம். எல்லாம் லைனாக வந்து நின்றுலாம். அந்த கொடியை உங்களுக்கு கொடுக்க போறாங்க. வாலண்டியர், ரொம்ப பெரிய வாலண்டியராக வருவார் போல வாசு. எனக்கு gift கொடுங்க, எனக்கு வந்து நானும் எல்லாருக்கும் கொடி கொடுக்குறேன், எல்லாருக்கும் கப்பு கொடுக்குறேன். அப்படியே லைனில் நின்றுலாம். சின்ன பசங்க வந்தீங்கன்னா நீங்களும் அப்படியே லைனில் நின்றுலாம். எல்லாரும் அந்த கொடியை வாங்கிக்கோ. சின்ன பசங்க யாரா வெளியில் இருக்கீங்களா, வாலிப பிள்ளைங்க யாரா வெளில இருந்தால் எல்லாரும் உள்ளே வந்துருங்க. லாஸ்ட்டாக ஒரு ப்ராமிஸ் முடித்து எடுத்து நம்ம முடிக்க போகிறோம். டீச்சர்ஸ் எல்லாரும் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். டீச்சர்ஸ் எல்லாரும் வந்துருங்க. எல்லார் கையிலையும் கொடி இருக்கட்டும். கொடியை நம்ம இதை பிடிக்க போகிறோம். அதனால கொஞ்சம் பின்னாடி போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு கை நீட்டி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓடருக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. கொடியை நம்ம நீட்டி பிடிக்க போகிறோம். நீட்டி இப்படி தானே பிடிச்சி எப்போதுமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்படி பிடிப்பாங்க கொடியை. இப்படி பிடிச்சி தானே நம்ம ஓத்து எடுப்பாங்க எப்போதும் எடுக்கும் போது. அது மாதிரி பிடிச்சி நம்ம எல்லாரும் இப்படிமா இப்படி பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ராமிஸ் பண்ண போறோம். யாருக்கு முன்னாடி? தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி ப்ராமிஸ் பண்ண போறோம். இங்க வந்து நின்னுக்கோங்கப்பா, முன்னாடி வந்துருங்க வாங்க. இல்ல நீங்க முன்னாடி வந்துருங்க, அவங்க பின்னாடி நிக்கிட்டோம். வாமா வாமா. ப்ராமிஸ் பண்ண போறோம். இதை வச்சுதான் நம்ம ப்ராமிஸ் பண்ண போறோம். சரியா? பண்ணலாமா? கர்த்தருக்கு முன்பாகவும் பரலோகத்திற்கு முன்பாகவும் இந்த தேவனுடைய சபையிலே நான் இந்த ப்ராமிஸ் எடுக்கிறேன். என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பை அசதியாய் செய்யாமல் பொறுப்புள்ளத்தோடு செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். தேவாதி தேவன் எனக்கு துணை செய்வார். இயேசு நாமத்தினாலே இந்த உறுதிமொழியை தேவாலயத்தில் எடுக்கிறேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கடைசி ஜெபம். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். கடைசி ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற தேன்மொழி வந்து செய்யுமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையோடு கேட்டுக்கோ. அப்படியே கண்களை மூடலாம். ஜெபித்த பிற்பாடு ஆசீர்வாதம் கூறி இதை நாம் முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாய் ஆண்டவரே, காலை முதல் இந்நேரம் வரைக்கும் நாங்கள் பேசின செய்த எல்லா காரியங்களையும் ஆண்டவராக இயேசுவே எங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டு பார்த்து எங்களோடு நீங்களும் ரசித்திருப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். ஏசப்பா, எங்களுக்கு இருக்கிற சின்ன ஞானமுள்ள இருதயத்தை இன்னும் பெருக வளர்த்து கொள்ள ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னுமாய் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து அனுப்புங்க ராஜா. பெசேலில் கொடுத்த ஆவியை நாங்கள் விட்டு விடாதபடி இந்த தேவனாகிய கர்த்தாவை இந்நாள் முதற்கொண்டு தொடர்ந்து பிடித்து
கொள்கிறவர்களா எங்களை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்கு துணை நிற்பீராக. இதோ ஆண்டவரே எங்கள் ஜீவ தண்ணீர், எங்கள் வற்றி போகாத ஆண்டவரே ஜீவ தண்ணீராக எங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கீங்க. நாங்கள் தாகம் அடையாதபடி ஆண்டவரே ஆத்துமாக்குள்ளும் ஆண்டவரே சரீர பிரகாரமாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆண்டவரே நாங்கள் வளர்ந்து செழித்தோங்குவர்களாக எங்களை மாற்றும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்த பிள்ளைகளையும் அனுப்பின குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இம்மட்டுமாய் ஆண்டவரே வந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டதை இன்னுமாய் போய் ஆண்டவரே அநேகருக்கு சொல்லும்படியாக அவங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து அனுப்புவீராக ராஜா. பிரிந்து சென்றாலும் பிரியாத நேசர் எங்களோடு வாங்க. ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்க நாங்கள் நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுத்துக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு இருந்து இன்னுமாய் ஆண்டவரை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டு செல்கிறோம். மீட்பெரும் மெய்ப்பெருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் சின்னுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடும் முக்கியமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. முக்கியமாக அவங்க பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி சொன்னோன்னு சொல்லுங்கள் வெண்ணிலா அம்மாவுக்கு.